ஒன்றிய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்ததை கண்டித்து தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தினர் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் கட்சி மற்றும் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கம் சார்பில் ஒன்றிய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்ததை கண்டித்தும், பழைய சட்டம் 29 சட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரியும், தொடர்ந்து தொழிலாளர்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும், திருவாரூர் கிழக்கு மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையில் மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் முன்னிலையில் மாநில பொருளாளர் சேகர் உட்பட கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ, நகர செயலாளர் வாரை பிரகாஷ், நகர பொருளாளர் ரஜினி சின்னா உட்பட கலந்து கொண்டனர். புதிய சட்டத்தை திரும்ப பெற ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு மாநில உரிமையை பறிக்காதே. ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்காதே. சொல்கின்றோம். எல்லோரும் கொடியை ஒசத்தில் பிடிச்சி சொல்லுகின்ற அந்த கோஷத்தை நீங்கள் எல்லோரும் ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு தொழிற்சங்க உரிமையை பறிக்காதே. தொழிற்சங்க உரிமையை பறிக்காதே. ஒன்றிய அரசு, மோடி அரசு தொழிற்சங்க உரிமையை பறிக்காதே. உரிமையை பறிக்காதே. ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய தொழிலாளர் கட்சி, கட்டட தொழிலாளர் மத்திய சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர் பொன்குமார் இளைஞரணி தலைவர் பொன்குமார் அவர்களின் சார்பாக அவருடைய ஆணைக்கிணங்க இப்பொழுது 7வது ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த நம்மளுடைய ஆங்கிலேயர் காலத்தில் போராடி 44 வகையான சட்டங்களை பெற்றோம். அந்த சட்டத்தை 25 பாயிண்ட்களாக குறைத்துவிட்டு அதையும் 4 தொகுப்புகளாக மாற்றிவிட்டார்கள். இதனால் நம்முடைய தொழிற்சங்கங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பெரிய பாதிப்பு உருவாகும் நிலை உள்ளது. அதாவது 7 பேர் இருந்தால் ஒரு யூனியன் அமைக்கலான்னு இருந்த சட்டத்தை இப்போ 100 பேர் குறைஞ்சிருந்தால் யூனியன் அமைக்க முடியாத ஒரு நிலை உருவாகிவிட்டது. அதுபோல் ஒப்பந்த தொழிலாளர்களை கால அளவுக்கு மேல் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எந்த உரிமையும் கொண்டாட முடியாத அளவிற்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. பெண் தொழிலாளர்கள் இரவு நேர வேலை பாதுகாப்பு கருதி பெண் தொழிலாளர் ஒப்பந்தத்தில் குறைவாக இருந்தது. அதை தற்பொழுது தளர்த்திவிட்டார்கள். அந்த பெண் தொழிலாளர் பாதுகாப்பு யார் கொடுப்பது?